Hi everyone, welcome to Takni Hindi YouTube channel. இன்னைக்கான வீடியோல நம்ம தினசரி செய்யற செயல்களை ஹிந்தில எப்படி சொல்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்ம தினம் செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்களா இருக்கலாம். ஆனா ரொம்ப முக்கியமான செயல்களா இருக்கும். தினசரி செய்யற செயலா இருக்கும். அந்த செயலுக்கு அந்த வினைச்சொல்லுக்கு ஹிந்தில என்ன வினைச்சொல் என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்க என்ன வேர்ப் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத தான் இன்னைக்கு கத்துக்க போறோம். உங்களுக்கு பிக்சர்ல காமிச்சிருக்கிற மாதிரி ஊட்டுவது, வறுப்பது, குழி குழி தோண்டுறது, அப்புறம் முக்குறது, அதாவது டிப் பண்றது, இந்த மாதிரியான வார்த்தைகள் ரொம்ப நார்மலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளுக்கு ஹிந்தில என்னன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரி வார்த்தைகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். மொதல் செயல் ரொம்ப சிம்பிளானதுல இருந்து ஆரம்பிக்கலாம். சாப்பிடுவது. சாப்பிடுவதுன்னு சொல்லணும்னா கானா. கானா, இந்த நாக்கு ஏன் பிராக்கெட் போட்டிருக்கேன்னா அந்த நா வச்சும் நீங்க சொல்லி பார்க்கலாம், நா இல்லாமையும் சொல்லி பார்க்கலாம். கா அப்படின்னா சாப்பிடுவது, கானா அப்படின்னு சொன்னாலும் சாப்பிடுவது. பெரும்பாலும் இதை நீங்க வாக்கியத்துல யூஸ் பண்ணும்போது இந்த நாவை எடுத்துருவோம். ஆனா தனி வார்த்தையா சொல்லும்போது சாப்பிடுவது அப்படிங்கிற செயலா சொல்லும்போது நாவை சேர்த்துப்போம். சோ இன்னைக்கு பாக்குற எல்லா வார்த்தைகள்லயுமே நாவை நான் பிராக்கெட் குள்ளதான் வச்சிருப்பேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க எடுத்துக்கலாம், வேணாம் அப்படின்னா அதை விட்டுறலாம். சாப்பிடுவது கானா. இதுக்கான ஒரு சென்டென்ஸ் பாருங்க. ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட வேண்டாம். ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடாத. ஃபாஸ்ட் ஃபுட் மத் காவோ. ஃபாஸ்ட் ஃபுட் இல்ல ஜங்க் ஃபுட் மத் காவோ. காவோ அப்படின்னா சாப்பிடுன்னு அர்த்தம். மத் காவோ அப்படின்னா சாப்பிடாத. ஜங்க் ஃபுட் மத் காவோ. ஜங்க் ஃபுட் சாப்பிடாத. இது ஒரு சாதாரணமான ஒரு எக்ஸாம்பிள். கானா அப்படிங்கிற வார்த்தை சாப்பிடுவது, அத ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்ல நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஒரு வாக்கியமா உருவாக்கும் போது ஜங்க் ஃபுட் மத் காவோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி தான் நம்ம ஒரு வேர்ப், அதுக்கான ஒரு வாக்கியம், ஒரு வினைச்சொல், அதற்கான ஒரு வாக்கியம் அப்படின்னு படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் சாப்பிடுவது பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப சாப்பிட வைக்கிறது இல்ல உணவு அளிப்பது, நீங்க அத ஊட்டி விடுறதா கூட எடுத்துக்கலாம். ஊட்டி விடுறது, சாப்பாடு குடுக்கறது, சாப்பாடு செஞ்சு அத ஒருத்தவங்களுக்கு குடுக்கறது, இது எல்லாத்தையும் கிலானா அப்படின்னு சொல்லுவாங்க. கிலானா. கானா அப்படின்னா சாப்பிடுவது, கிலானா அப்படின்னா சாப்பாடு செஞ்சு உணவளிப்பது. இப்ப இதுக்கான வாக்கியம் பாருங்க. ஜங்க் ஃபுட் சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருந்தோமா? இப்போ ஜங்க் ஃபுட் சாப்பிட குடுக்க வேண்டாம். சோ ஜங்க் ஃபுட்டை குழந்தைகளுக்கு சாப்பிட குடுக்காதீங்கன்னு சொல்லணும். சாப்பிட குடுக்குறோம் இல்லையா? உணவு அளிப்பது தானே இந்த கிலா. அப்ப இதை வச்சுதான் நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ண போறோம். ஜங்க் ஃபுட் மத் கிலாவோ. ஜங்க் ஃபுட் மத் கிலாவோ. ஜங்க் ஃபுட் குடுக்க வேண்டாம் அப்படின்னு அர்த்தமாயிருச்சு. மத் காவோன்னா சாப்பிட வேண்டாம், மத் கிலாவோ அப்படின்னா சாப்பிட குடுக்க வேண்டாம் அப்படின்னு அர்த்தமாயிருச்சு. அடுத்த வார்த்தை பரிமாறுவது. சாப்பாடு பரிமாறுவது அப்படிங்கும்போது லகானா அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்றாங்க. லகானா அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அதுல ஒரு அர்த்தம் சாப்பாடு பரிமாறுவது. வேணும்னா நீங்க கானாங்கிற வார்த்தையை வேணாலும் சேர்த்துக்கலாம். கானானா சாப்பாடு, கானா லகானா அப்படின்னா சாப்பாடு பரிமாறுவது. இல்ல நம்ம பேச்சு வழக்குல சொல்றோம் அப்படின்னா சாப்பாடு போடுறது, தட்டுல சாப்பாடு போடுறது, இல்ல ஒருத்தருக்கு சாப்பாடு போடுங்கன்னு சொல்றது, அதையெல்லாம் கானா லகானா அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளான ஒரு சென்டென்ஸ்ல பாருங்க. உணவு பரிமாறு, சாப்பாடு பரிமாறு அப்படின்னு சொல்லணும்னா கானா லகாவோ. கானா லகாவோ. கானானா சாப்பாடு, லகாவோ அப்படின்னா பரிமாறு. இல்ல பேச்சு வழக்கு தமிழ்ல சாப்பாடு போடு, கானா லகாவோ. அடுத்த செயல் மெல்லுவது. இதுவும் ஒரு வினைச்சொல் தான். நம்ம செய்யற ஒரு செயலை குறிக்கக்கூடிய வார்த்தை. மெல்லுவது அப்படிங்கிற செயலுக்கு ஹிந்தில சபானா. சபானா அப்படின்னா மெல்லுவது. இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. உணவை மென்று சாப்பிடு. உணவை மென்று சாப்பிடு. கானே கோ சபாக்கே காவோ. சபாக்கே காவோ. இப்ப நீங்க கானே கோவோ கூட நீங்க விட்டுக்கலாம். குழந்தைங்க கிட்ட பொதுவாவே சாப்பிடுன்னு சொல்லணும்னா காவோ சொல்லுவோம். அதே மாதிரி மென்னு சாப்பிடு, அப்படியே விழுங்காத, மென்னு சாப்பிடுன்னு சொல்லுவோம். அப்போ சபாக்கே காவோ அப்படிங்கறத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கானே கோ சபாக்கே காவோ அப்படின்னா சாப்பாட்டை மென்னு சாப்பிடு. வெறும் சபாக்கே காவோ அப்படின்னா மென்னு சாப்பிடு. சாப்பிடுவதுன்ற செயல் பார்த்தோம். சாப்பாடு குடுப்பது, சாப்பாடு ஊட்டுவதுங்கிற செயல் பார்த்தோம். அதுக்கப்புறம் மெல்லுவதுங்கிற செயல், உணவு பரிமாறுவதுங்கிற செயல்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது விழுங்குவது.
விழுங்குவது அப்படிங்கிறது நிகழ்னா. 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 இதுக்கான வாக்கியம், அவன் மருந்தை விழுங்கினான். அவன் மருந்த விழுங்கிட்டான். டேப்லெட் வாயில வச்சு முழுங்கிட்டான் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஹிந்தில वो दवाई निगल गया. वो दवाई निगल गया. வோனா அவன், தவாயினா மெடிசின். அது பொதுவா மெடிசின்னு சொல்றம்போது, மருந்துன்னு சொல்லும்போது தவாயின்னு சொல்லுவோம். அது டேப்லெட்டா இருக்கலாம், இல்ல எந்த மருந்தா வேணாலும் இருக்கலாம். தவாயி நிகல் கயா. நிகல் கயா அப்படின்னா விழுங்கி விட்டான்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, அடுத்த செயல் வந்து வறுப்பது. இப்போ நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பா வறுக்கிறது அப்படிங்கிற வார்த்தை சமைக்கிறதுல கண்டிப்பா வரும். இதுக்கான ஹிந்தி வார்த்தை பூன்னா. பூன்னா. பூன் ஒரு வார்த்தை, நான் வேணும்னா சேர்த்துக்கலாம். பூன்னா. வாக்கியமா பாருங்க, ஒரு சென்டென்ஸா சொல்றேன். உருளைக்கிழங்க வறுக்கவும். உருளைக்கிழங்க வறு அப்படின்னு சொல்லணும். ஆலு கோ பூன் லோ. ஆலு கோ பூன் லோ. உருளைக்கிழங்குக்கு ஹிந்தில ஆலு, ஆலுவை அதாவது உருளைக்கிழங்கை அப்படின்னு சொல்லும்போது ஆலு கோ. இந்த கோ வேணும்னா போடலாம், வேணாம்னா விட்டுறலாங்க. அது அவ்வளோ கம்பல்ஷன் கிடையாது. ஆலு கோ பூன் லோ. பூன் லோ அப்படின்னா வறுத்துடு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா தனியா எழுதி வச்சுக்கோங்க. இல்லன்னா எங்கேயாவது இந்த இந்த வீடியோவெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. ஒரு நேரம் ஆலு சொல்லுங்க. இன்னொரு நேரம் பியாஜ் சொல்லுங்க. பியாஜ்னா உங்களுக்கு தெரியும். பியாஜ்ன்னு சொல்லுவாங்க, இல்ல பியாஸ்ன்னு சொல்லுவாங்க. 2மே வெங்காயம். வெங்காயத்த ஃபர்ஸ்ட் வறுத்துக்கோ அப்படின்னு நீங்க ஒரு சமையல் விஷயத்துல சொல்றீங்க அப்படின்னா, அ பியாஸ் கோ பூன் லோ அப்படின்னு சொல்லணும். ஆலு கோ பூன் லோன்னு சொன்ன மாதிரி பியாஸ் கோ பூன் லோ அப்படின்னு சொல்லணும். சோ ஒரே ஒரு வாக்கியம் தான். பல விதத்துல நம்ம உருவாக்கிக்க முடியும். அடுத்த வார்த்தை பாருங்க. அடுத்த செயல் ஊதுவது. அதாவது இப்போ காத்த அணைக்கிறது, ஊதுறது, இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபூங்க் மார்னா. ஃபூங்க் மார்னா. ஊதுவது, ஃபூங்க் மார்னா. இதுக்கான சென்டென்ஸ் பாருங்க. தீய அணைன்னு சொல்லணும். அந்த தீய தண்ணி ஊத்தியோ அப்படிலாம் கிடையாது. ஊதி அந்த நெருப்ப அணைச்சிடு அப்படின்னு சொல்லணும். ஊதி நெருப்ப அணை. இதுதான் சென்டென்ஸ். அப்போ ஊதின்னு சொல்லும்போது ஃபூங்க் மார்க்கர். ஃபூங்க் மார்க்கர். ஆக். ஆக்னா தீ. ஆக் புஜாதோ. புஜாதோ அப்படின்னா அணைச்சிடு. ஆக் புஜாதோ. இப்ப கடைசி 2 வார்த்தைகள் மட்டும் எடுத்துக்கோங்க. புஜாதோ அப்படின்னா அணைச்சிடுன்னு அர்த்தம். புஜாதோ அணைச்சிடு. ஆக் புஜாதோ அப்படின்னா நெருப்பு அணைச்சிடு. ஆக்னா நெருப்பு. ஆக் புஜாதோ அப்படின்னா நெருப்பு அணைச்சிடு. ஃபூங்க் மார்க்கர் ஆக் புஜாதோ அப்படின்னா ஊதி நெருப்ப அணைச்சிடு அப்படின்னு அர்த்தம். ஃபூங்க் மார்க்கர் ஆக் புஜாதோ. நிறைய புது வார்த்தைகளா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எல்லாமே வந்து பிராக்டிகலா யூஸ் பண்ற வார்த்தைகள் தான். சாதாரணமா ஒரு குழந்தைக்கு வந்து பர்த்டே கேக்ல மேல கேண்டில் வைப்போம். ஊதி ஊதி அணைச்சிடு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஊது, நல்லா ஊது, ஊதி அணைச்சிடு அப்படின்னு சொல்லணும்னா ஃபூங்க் மார்க்கர் புஜாதோ அப்படின்னு சொல்லணும். ஃபூங்க் மார்க்கர் புஜாதோ. இதுதான் வந்து வாக்கியமா இருக்கும். அடுத்த செயல் ஒட்டுவது. செவுத்துல ஒட்டுறது, நோட்ல ஒட்டுறது. ஒட்டுவது அப்படிங்கிற செயல் சிப்கானா. சிப்கானா. இதுக்கான வாக்கியம், இதை சுவற்றில் ஒட்டவும். இத சுவத்துல ஒட்டு அப்படின்னு சொல்ல போறோம். இசே திவார் பர் சிப்காவோ. இசே திவார் பர் சிப்காவோ. இசேனா இத, திவார் பர் அப்படின்னா செவுத்துல, திவார் அப்படின்னா செவுரு, திவார் பர் அப்படின்னு சொன்னீங்கன்னா செவுத்து மேல. செவுத்துக்குள்ள ஒட்ட முடியாது இல்லையா, மேல, அந்த மேல் பரப்புல அப்படின்னு சொல்லும் போது பர் யூஸ் பண்ணணும் நீங்க. இசே திவார் பர் சிப்காவோ. சிப்காவோ அப்படின்னா ஒட்டிடு. இசே திவார் பர் சிப்காவோ. புக்ல ஒட்டிடு அப்படின்னா கிதாப் பர் சிப்காவோ. நோட்ல ஒட்டிடுனா நோட் பர் சிப்காவோ. இங்க ஒட்டிடு அப்படின்னா இதர் சிப்காவோ. சோ இந்த மாதிரி நீங்க சிப்காவோ அப்படின்னா ஒட்டிடு அப்படின்னு அர்த்தம். அடுத்த செயல் தேய்ப்பது. அதாவது ரப் பண்றது. தேய்ப்பதுக்கான ஹிந்தி வார்த்தை ரகடுனா. ரகடுனா. ரகட்னா. நான் மறுபடியும் சொல்றேன். இந்த நான் எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. வேணான்னா ஞாபகம் வச்சுக்கிறதே ரகட் அப்படின்னு மட்டுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ரகட்னா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறவங்களும் வேணும்னா அதையும் செஞ்சுக்கலாம். இதுக்கான வாக்கியம்,
ஆடைகளை அதிகம் தேய்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லப் போறோம். துவைக்கும்போது தேய்ச்சு துவைப்பாங்க இல்லையா? அப்படி தேய்க்கும்போது ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம், இல்ல அதிகமா தேய்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதத்தான் இந்த சென்டென்ஸாவே எடுத்துக்கிறோம். ஆடைகளை அதிகம் தேய்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லணும்னா ஹிந்தில கப்படே கோ ஜ்யாதா மத் ரகடோ. கப்படே கோ ஆடைகளை, ஜ்யாதா அதிகம், ரகடோ அப்படின்னா தேயின்னு அர்த்தம். மத் ரகடோ அப்படின்னா தேய்க்காத. ஜ்யாதா கோ சாரி கப்படே கோ ஜ்யாதா மத் ரகடோ. ஆடைகளை அதிகம் தேய்க்க வேண்டாம். ரகடோ அப்படின்னா தேயி, மத் ரகடோ அப்படின்னா தேய்க்காத. அடுத்த வார்த்தை இழுப்பது. இழுப்பதுன்றது வந்து ஒரு பொருள ஒரு இடத்துல இருந்து இழுத்துட்டு வர்றது. இந்த மாதிரி இழுப்பது டிராக் பண்றது அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தையில சொல்லுவாங்க. இத வந்து ஹிந்தில சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கசீட்னா. கசீட்னா அப்படின்னு சொல்லணும். இந்த செயல இழுத்துட்டு வர்றது, இந்த இழுப்பது அப்படிங்கிற செயல ஹிந்தில சொல்றபோது கசீட்னா அப்படின்னு சொல்லணும். இதுக்கான சென்டென்ஸ் பாருங்க. மேஜைய இங்க நகர்த்து. அதாவது இழுன்னு சொல்றோம். அங்க இருக்கிற மேஜைய, அங்க இருக்கிற டேபிள இங்க இழுத்துட்டு வா அப்படின்னு சொல்லப் போறோம். மேஜையை இங்கே இழு அப்படிங்கிறது சென்டென்ஸ். ஹிந்தில பாருங்க. மேஜ் கோ இதர் கசீட்டோ. மேஜ் கோ இதர் கசீட்டோ. மேஜ்னா டேபிள், மேஜை. மேஜ் கோ அப்படின்னா மேஜையை. இதர் அப்படின்னா இங்க. கசீட்டோ அப்படின்னா இழு அப்படின்னு அர்த்தம். இழுத்து நகர்த்து. அங்க இழுக்கிறது மட்டும் கிடையாது. இழுத்து நகர்த்துவது. அதுதான் அந்த கசீட்னா. அடுத்த செயல் விழச் செய்வது. இல்ல கீழ விட்டுறது. ஏதோ ஒரு பொருள் கையில இருக்கு. அது கீழ போட்டுட்டேன், கீழ விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த கீழ விடுவது, கீழ போடுவது, இல்ல விழச் செய்வது அப்படிங்கிற செயலுக்கு ஹிந்தில கிரானா. கிரானா. கிர்னான்னு ஒரு வார்த்தை இருக்குங்க. கிர்னா அப்படின்னா விழுந்துறது. இப்ப நாம விழுகிறோம், இல்ல ஏதோ ஒரு பொருள் கீழ விழுகுது அப்படின்னா அது கிர்னா. ஆனா நம்ம தவறி கையில இருந்து கீழ விழ விட்டுறோம் இல்லையா? கீழ விழுந்துருது. அந்த மாதிரி சொல்லும்போது கிரானா அப்படின்னு சொல்லணும். கிரா அப்படின்னு சொல்லணும். சென்டென்ஸா பார்த்தா புரியும் உங்களுக்கு. அவன் கரண்டியை கீழே விட்டு விட்டான். அவன் கையில வச்சிருந்த பொருள அதுவா விழுந்துருச்சு கிடையாது. கரண்டி தானா விழுந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லல. விழுக வச்சுட்டான் இவன். கையில இருந்தத அவன் கீழ விட்டுட்டான், விழ வச்சுட்டான். அத சொல்லப் போறோம். உஸ்னே சம்மச் கிரா தியா. உஸ்னே சம்மச் கிரா தியா. உஸ்னே அப்படிங்கிறது அவன். இதுல நம்ம பாஸ்ட்ல யூஸ் பண்றோம்ன்றனால நம்ம வோன்னு சொல்லாம உஸ்னேன்னு தான் சொல்லி ஆகணும். உஸ்னே சம்மச். சம்மச்னா நம்ம ஸ்பூனுன்னு சொன்னா கூட சம்மச்சு தாங்க. கரண்டி பெரிய பெரிய கரண்டிகள்லாம் யூஸ் பண்ணும்போதும் அதுவும் சம்மச்சுன்னு தான் சொல்லுவாங்க. உஸ்னே அவன் சம்மச் கரண்டியை கிராதியா அப்படின்னா கீழே போட்டுட்டான் அப்படின்னு அர்த்தம். கிராதியா. உஸ்னே சம்மச் கிராதியா. அடுத்த வார்த்தை நீரில் முக்குவது. அதாவது ஏதோ ஒரு பொருள நீர்ல போய் நனைக்கிறது. தண்ணீல போய் நனைச்சிட்டு வர்றது, டிப் பண்றதுன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு வந்து டுபோனா. டுபோனா. சென்டென்ஸா பாருங்க. பால்ல விரல நனைக்காத. பால்ல கொண்டு போய் விரல கைய உள்ள விடாத அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதுக்கு தூத் மே உங்லி மத் டூபோ. தூத் மே உங்லி மத் டூபோ. தூது அப்படின்னா பால். தூத் மே அப்படின்னா பால்ல. உங்லி அப்படின்னா விரல். உங்லி அப்படின்னா விரல். மத் டுபோ அப்படின்னா உள்ள விடாத, உள்ள நனைக்காத, அத நீர்ல முக்காத, அத பால்ல முக்கி எடுக்காத அப்படின்னு சொல்றோம். மத் டுபோ. दूध में उंगली मत डूबो. दूध में उंगली मत डूबो. அடுத்த செயல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நீரில் குதிப்பது. தண்ணீர்ல குதிப்பது. அதாவது தரையில இருந்து தண்ணீருக்குள்ளேயே குதிக்கிறது கிடையாது. தரையில இருந்து தண்ணிக்குள்ள குதிக்கிறது. இது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா டைவ் பண்றதுன்னு சொல்லலாம். டைவ் அடிக்கிறது, டைவ் பண்றது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? இதுக்கு ஹிந்தில டுப்கி லகானா அப்படின்னு சொல்லுவாங்க. டுப்கி லகானா. கேட்க வார்த்தைகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். ஆனா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வார்த்தைகள் தான். தரையில இருந்து தண்ணிக்குள்ள குதிக்கிறத டுப்கி லகானா அப்படின்னு சொல்லுவாங்க. சென்டென்ஸா பாருங்களேன். ஆத்துல குதி அப்படின்னு சொல்லணும். ஆறு ஆறுக்கு இந்த சைடு தரையில நின்னுட்டு இருக்கீங்க. ஆத்துல குதி அப்படின்னு சொல்றது வந்து ஆத்துல டைவ் பண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி. இப்ப இது ஹிந்தியில வரும்போது ஆறுக்கு ஹிந்தில நதின்னு சொல்லுவோம். நதி மே அப்படின்னா ஆற்றுல, நதியில. நதி மே டுப்கி லகாவோ. டுப்கி லகாவோ. டைவடின்னு அர்த்தங்க. நதியில டைவடி. அவ்வளவுதான்.
நதி மே டுப்கி லகாओ. சோ டுப்கி லகாओங்கிறத புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குதிக்கிறது, அதுவும் தரையில இருந்து குதிக்கிறது. அடுத்தது மூழ்குவது. தண்ணிக்குள்ள மூழ்கிறது. இந்த மூழ்குவது அப்படிங்கிறதுக்கு டூப்னா அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. டூப்னா. சென்டென்ஸா பாருங்க. பிஸ்கெட் பால்ல மூழ்கிருச்சு அப்படின்னு சொல்ல போறோம். பிஸ்கெட் பால் தொட்டு டீ தொட்டு எல்லாம் நிறைய பேர் சாப்பிடுவோம் இல்லையா? அப்படி சாப்பிடும்போது பிஸ்கெட் மூழ்கி போயிடும். டீக்குள்ளேயோ இல்ல பால்குள்ளேயோ மூழ்கிடும். அத சொல்றதுக்கு பிஸ்கெட் दूध में डूब गया. பிஸ்கெட் दूध में डूब गया. டூப் அப்படிங்கிறது மூழ்குவது. டூப் கயா அப்படின்னா மூழ்கி விட்டது அப்படின்னு அர்த்தம். பிஸ்கெட் दूध में डूब गया. அடுத்த செயல் தோண்டுவது. தோண்டுவது खोदना. खोदना. சென்டென்ஸ் பாருங்க. இங்கே ஒரு குழி தோண்டவும். இங்க ஒரு குழி தோண்டுங்க அப்படின்னு சொல்றதுக்கு இதர் ஏக் கட்டா खोदो. இதர் ஏக் கட்டா खोदो. ரெண்டு வார்த்தைகள் புதுசா கத்துக்க முடியும். கட்டா அப்படின்னா குழி. கட்டா குழி. கோதோ அப்படின்னா தோண்டு. கோதோ தோண்டு. அடுத்த செயல், அடுத்த வினைச்சொல் பாருங்க. கடன் கொடுப்பது. இது ஒரு செயல் தான் இல்லையா? அந்த கடன் கொடுப்பது அப்படிங்கிறதுக்கு உதார் தேனா அப்படின்னு சொல்லுவாங்க. உதார் தேனா. சென்டென்ஸ் பாருங்க. ராஜுவுக்கு 500 ரூபாய் கடன் கொடு அப்படின்னு சொல்லணும்னா ராஜு கோ. ராஜுவுக்கு. ராஜு கோ 500 ரூபாய்க்கு ஹிந்தில 500 ரூபே. 500 ரூபே. 5னா 5, 100னா 100. 500 ஆயிடுச்சுங்களா? ரூபே அப்படின்னா ரூபாய். கடன் கொடு அப்படிங்கும்போது உதார் தோ. उधार दो. राजू को 500 रुपए उधार दो. ராஜு கோ 500 रुपए उधार दो. இதுவே அடுத்த வார்த்தை, அடுத்த செயல் வந்துட்டு கடன் வாங்குவது. உதார் லேனா. உதார் லேனா. உதார் தேனானா கடன் கொடுப்பது. உதார் லேனா அப்படின்னா கடன் வாங்குவது. இதுவும் வினைச்சொற்கள்ல வர்றதுனால இதையும் நான் எடுத்திருக்கேன். உதார் லேனா அப்படின்னா கடன் வாங்குவது. ராஜு 500 ரூபாய் கடன் வாங்கினான். ராஜுக்கு 500 ரூபாய் கடன் கொடுன்னு சொன்னோம். அதே மாதிரி ராஜு 500 ரூபாய் கடன் வாங்கினான் அப்படின்னு சொல்ல போறோம். ராஜு நே. வாங்கினான் அப்படிங்கிறது இறந்த கால செயல் இல்லையா? அப்ப பாஸ்ட் டென்ஸ்ல பேசும்போது நே சேர்த்துக்கணும் நாம. ராஜு நே 500 ரூபாய் 500 ரூபாய். கடனுக்கு தான் அந்த உதார் அப்படிங்கிற வார்த்தை. உதார் லியா அப்படின்னா கடன் வாங்கினான். ராஜு நே 500 ரூபாய் உதார் லியா. ராஜு நே 500 ரூபாய் உதார் லியா. அடுத்த வினைச்சொல் செயல் என்னன்னா ஆகுவது இல்ல உருவாகுவது. ஒரு விஷயமா நம்ம மாறுறது, உருவாகிறது. இத வந்து பன்னா அப்படின்னு சொல்லுவோம். பன்னுனா. இது பனானா கிடையாது. பன்னுனா. இப்போ ஒருத்தர் சொல்றாரு, நான் டாக்டர் ஆக விரும்புகிறேன் அப்படின்னு. நான் டாக்டர் ஆக ஆசைப்படுறேன், வேண்டும், விரும்புறேன் இந்த மாதிரி சொல்லும்போது மே டாக்டர் பன்னா சாஹ்தா ஹூம். இந்த மாதிரி தான் ஹிந்தில சொல்லணும். மே டாக்டர் பன்னா சாஹ்தா ஹூம். மேனா நான் டாக்டர் பன்னா அப்படிங்கிறது டாக்டர் ஆக. சாஹ்தா ஹூம் அப்படின்னா விரும்புகிறேன். மே டாக்டர் பன்னா சாஹ்தா ஹூம். இது ஒரு ஆண் சொல்றதா இருக்குங்க. அதனாலதான் சாஹ்தா ஹூம்னு முடிச்சிருக்கோம். ஒரு பெண் சொல்லியிருந்தா சாஹ்தி ஹூம்னு முடிச்சிருப்போம். மே டாக்டர் பன்னா சாஹ்தி ஹூம். மே டாக்டர் பன்னா சாஹ்தி ஹூம். அடுத்த வார்த்தை செய்வது இல்ல உருவாக்குவது. இதுக்கு முன்னாடி உருவாகுவதுன்னு சொன்னோம் இல்லையா? நாமளே அந்த ஒரு பொருளா ஒரு விஷயமா உருவாகுறது. அது வந்து பன்னுனா. இது நம்ம ஒரு விஷயத்த உருவாக்குறது. இது பனானா. ஏதோ ஒரு விஷயம் செய்வது, ஒரு பொருளை செய்வது இல்ல உருவாக்குவது அப்படின்னா பனானா அப்படின்னு சொல்லணும். இப்போ நான் உணவு சமைத்தேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த உணவை நாம உருவாக்குறோம், செய்றோம் இல்லையா? நான் உணவு செஞ்சேன் அப்படின்னு கூட நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அதே மாதிரி ஹிந்தில मैंने खाना बनाया அப்படின்னு சொல்லுவாங்க. मैंने खाना बनाया. मैंने இங்க வந்து மறுபடியும் பாருங்களேன். இந்த வாக்கியம் வந்து ஒரு கடந்த கால வாக்கியம். பாஸ்ட் டென்ஸ்ல வருது. சமைத்தேன் அப்படின்னு சொல்றனால வெறும் மேன்னு சொல்லாம மேனே அப்படின்னு சொல்லிக்கணும். மேனே கானா பனாயா. நான் சாப்பாடு செய்தேன், உருவாக்கினேன். ஒரு ஒரு விஷயத்தை எப்ப நீங்க புதுசா உருவாக்குறீங்களோ அந்த இடத்துல நீங்க பனான்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். பனானா அதுதான் வந்து பனாயா அப்படின்னு இறந்த காலத்துல மாறி இருக்கு. அடுத்த வார்த்தை வெட்டுதல். கட் பண்றது. இங்கிலீஷ்ல கட்டுன்னு சொல்ற மாதிரி ஹிந்தில காட். காட்னா அப்படிங்கிறது வெட்டுதல். இத சென்டென்ஸா சொல்லணும்னா
நான் வெங்காயம் வெட்டுறேன். நான் வெங்காயம் வெட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னாக்க, ஹிந்தில பாருங்க, मैं प्याज काट रही हूँ. मैं நானு, பியாஸ் வெங்காயம், பியாஸ்ன்னு சொல்லலாம், பியாஜ்ன்னு சொல்லலாம். 2மே புழக்கத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகள். சிலர் பியாஜ்ன்னு சொல்லுவாங்க, சிலர் பியாஸ்ன்னு சொல்லுவாங்க. मैं प्याज काट रही हूँ. நான் வெங்காயம் வெட்டிக் கொண்டிருக்கிறேன். காட் ரஹி ஹூ. இந்த சென்டென்ஸ் சொல்றவங்க ஒரு பெண் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, காட் ரஹா ஹூன்னு சொல்லல அவங்க. காட் ரஹி ஹூன்னு சொன்னாங்க. இந்த ரஹிங்கிற வார்த்தை ஒரு பெண் தான் யூஸ் பண்ண முடியும். ஆண் யூஸ் பண்ணா அது தப்பு. அப்ப ஆண் என்ன யூஸ் பண்ணணும்? மே பியாஜ் காட் ரஹா ஹூ. மே பியாஜ் காட் ரஹா ஹூ. இந்த மாதிரி ரஹாவை யூஸ் பண்ணி ஆகணும். எஸ். ஸோ அவ்வளோதாங்க. இன்னைக்கு பார்க்க வேண்டிய வினை சொற்கள் முடிஞ்சது. இப்போ உங்களுக்கு எல்லா வார்த்தைகளும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக ஒரு 4 வார்த்தைகள் நான் தமிழ்ல குடுக்குறேன். அத ஹிந்தியாக்க முடியுதா? அந்த வார்த்தைகளுக்கான ஹிந்தி வார்த்தைகள் நமக்கு தெரியுதா? அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் செக் பண்ணிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. காமெண்ட் செக்ஷன்ல மறக்காம அதுக்கான ஆன்ஸர குடுங்க. எத்தன பேரால கரெக்ட்டா ட்ரை பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ் வார்த்தை தோண்டுவது. ஸோ தமிழ்ல தோன்றது அப்படிங்கிற செயலுக்கு ஹிந்தில நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம்? அடுத்து பரிமாறுவது. 2வது வார்த்தை வந்து பரிமாறுவது. சாப்பாடு பரிமாறுவதுன்னு கூட நீங்க சொல்லிக்கலாம். 3வது வார்த்தை மூழ்குவது, மூழ்குவது. 4வது வார்த்தை விழச் செய்வது. கீழ விட்டுறது, இல்ல இந்த பொருள் விழுந்துருச்சுன்னு சொல்றது. இந்த விழச் செய்வது இதுக்கெல்லாம் நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லுங்க. நீங்க வார்த்தைகளா சொல்றது கட்டாயமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அத தாண்டி என்னால இதுக்கு ஒவ்வொரு வாக்கியம், நீங்க சொன்ன வாக்கியம் இல்லாம என்னால ஒரு வாக்கியம் அதுல இந்த வார்த்தைகளுக்காக நான் உருவாக்க முடியும்னு சொன்னீங்கன்னா, அதையும் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம குடுங்க. எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோல நம்ம பார்த்த செயல்கள் எல்லாம் தினசரி வாழ்க்கையில நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகளா இருக்குன்றனால, நீங்க நல்லாவே யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த வார்த்தைகள் சீக்கிரமே மறந்தும் கூட போயிரும். ஏன்னா ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதத்துல இருக்கு. ஞாபகம் வச்சுக்கிற வரைக்கும் நீங்க விடாதீங்க. அது திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. எங்கேயாவது யூஸ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஹிந்தி கத்துக்கணும், ஹிந்தியில பேசணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா, நம்ம சேனல தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி ஈஸியாவும் டக்குன்னு ஹிந்தி கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம டக்குன்னு ஹிந்தி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.